இதோ மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு காலையில எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட்டு. கொஞ்சம் சோம்பேறித்தன காரணத்தினால, சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, நைட்டு வேலையை செஞ்சு கொஞ்சம் பாடி டயர்ட் ஆயிடுச்சு. அதனால காலையில எந்திரிக்க முடியல. எந்திரிச்சு கிளம்பி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாலமலை. இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் வரும். பழைய பைக்ல ஒரு பேகை மாட்டிட்டு அவர் ஸ்டைலா போயிட்டு இருக்காரு. சிறப்பு அதான் சிறப்பு. பக்காவ ஹெல்மெட்ல போட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாலமலை நோக்கி போயிட்டு இருக்க மக்களே. எங்க ஊர்ல இருந்து ஒரு 110 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். சரி, ஓகே, பக்கத்துல எங்க என்ன இடம் பாக்குறதுன்னு யோசிச்சா பாலமலை அது ஒரு நல்ல சாய்ஸா இருந்தது. இங்க இருந்து பக்கம் தான், சீக்கிரம் போயிடலாம். அப்புறம் அங்க ஒரு கோவில் இருக்கு, அந்த மலை மேல ஏறி போறது. அப்படி இப்படின்னு பார்த்தா எப்படியும் ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 500 மீட்டர்ஸ். மாதாஜி ஏதோ சொல்லுது. ஓகே மக்களே, போனோம்னா ஈவினிங் வரைக்கும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மலை ஏறுறது அது ஒரு த்ரில்லா. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பவானில இருந்து எப்பயும் ஒரு ரோடு அந்த ரோட்ல போகாம வேற ரூட்ல மாதாஜி போக சொல்லுது. ரோடு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இது வரைக்கும் இந்த ரூட்ல நான் போனதில்லை. மாதாஜி போக சொல்லுது, நாங்க போய் பார்த்துருவோம். சாரி மக்களே, அப்படியே அதை ப்ராப்பரா முடிக்க முடியல ஓப்பனிங்க. ஏன்னா மாதாஜி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சொதப்பிடுச்சு. நம்ம என்னதான் பண்ணாலும் அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சாதான் விடுது, இல்லைன்னா காதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கு மாதாஜி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாலமலை போலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்க மக்களே. எங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் பக்கத்துல போவோமே அப்படின்ட்டு இப்ப பாலமலையை நோக்கி நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மலை மேல ஒரு சித்தர் கோவில் இருக்கு. அதை ஏறுறதுக்கு ஒரு 1 ஹவர் இருந்து 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது போக பாத்தீங்கன்னா பாலமலையே ஃபுல்லா ஆஃப் ரோடு தான். நம்மளால இன்னைக்கு என்ன ஆக போறான்னு எனக்கு தெரியல. ரோடு அவ்வளவு மோசமா இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நம்ம வண்டி வேற ஃபேரிங் வண்டி, அங்க கல்லு பட்டு தெரிச்சதுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். சரி பார்ப்போம் ரோடு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த மலைகள் என்ன. இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலையில நேரத்துல போயிருக்கணும். நான் லேட்டா கிளம்பி லேட்டா போறேன். காலையில நேரமா போயிருந்தா ஒருவேளை பனிமூட்டமோ அந்த இதெல்லாம் கண்டிப்பா பார்த்து இருந்திருக்கலாம். சரி, லேட்டா போய் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. எப்ப பார்த்தாலும் மேகத்துக்குள்ளேயே புரிஞ்சுட்டு போறதுக்கு கொஞ்சம் கிளியரா தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமே மக்களே. ஓகே மக்களே, பார்ப்போம். உங்களுக்கு நான் பாலமலை போயிட்டு கண்டினியூ பண்றேன். அதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்டா வந்தாலும் கண்டினியூ பண்றேன். எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்ல, மாதாஜி சொதப்புது, இல்ல நான் சொதப்புறேன். ஐபோனுக்கு சார்ஜ் கூட மறந்துட்டேன். இந்த வாட்டியான மறக்காம ரைடிங் கிளவுஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை ரைடிங் போற பதட்டத்தினாலயா இல்ல என்ன காரணம் ஒன்னும் புரியல. காலையிலேயே வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணிட்டேன், கருவாச்சி பக்காவா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலா 2 பிளான் இருந்தது. இன்னைக்கு பைக்கை பார்க்க போலாம் இடத்துக்கு நான் பிளான் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணேன், என்னோட ஆஃப் ரோட் பைக்கை பார்க்கலான்ட்டு. ஆனா அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டேன், அவங்க இன்னைக்கு கடை இருக்காது, சண்டே லீவுன்ட்டாங்க. அதனால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு இந்த பிளானை அச்சீவ் பண்ணேன். காலையில 6:30 மணிக்கு எழுச்சிட்டு நேரமா கிளம்பலான்ட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படத்துலேன்னு படுத்துட்டு எழுச்சி பார்த்தா மணி 7:30. அப்படியே டைமிங்ஸ் மட்டும் கடற்கடன்னு ஓடிடுது மக்களே. மற்ற நாள்ல டைமே போகாது. என்னன்னா இன்னும் மணி ஆக மாட்டேது கடுப்புல இருப்போம். நம்ம எங்கேயா வெளியே போனோம், இல்ல நம்ம எங்கேயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோன்னா டைம் சும்மா குடுன்னு ஓடிடும். காலையிலேயே இந்த ரோடு நல்லா இருக்கு, நல்லா பச்சை பசேல் வயல்வெளிகள். இந்த பக்கம் கரும்பு போட்டிருக்காங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. மேட்டூர் கிருஷ்ணகிரி ஒரு வாட்டி போகணும் மக்களே. கிருஷ்ணகிரி கோட்டை, கிருஷ்ணகிரி ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கேன் யூடியூப்ல இல்லாதப்போ. வத்தல்மலை இல்ல போலுமலை சீரீஸ் பார்த்தா தெரியும். கிருஷ்ணகிரி போய் தான் அந்த டேம் எடுத்து போட்டிருப்போம் நம்ம வீடியோ.
ஓகே மக்களே, மாதாஜி எதுவும் பேச மாட்டாங்க, கோவத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்கள கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்க லைனுக்கு வரேன் மக்களே. அதுக்கு முன்னாடி அங்க மேகத்துக்குள்ள ஒரு மலை மறைஞ்சிருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. எவ்வளவு பெருசு, ஒருவேளை அதுதான் பாலமலையா இருக்குமோ. பொன்னாரங்கி மலை நான் 2 தடவை போயிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஏறத்தாலும் இப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பான ஒரு ரோடு. கண்டிப்பா அது ஒரு வாட்டி நான் பாஸ் பண்றேன். இது வரைக்கும் அங்க போய் வீடியோ பண்ணதில்லை. இனிமே போறப்ப கண்டிப்பா அங்கேயே ஒரு வீடியோ பண்ணுவோம் மக்கள். ஏன்னா அது ஏறுறதுதான் மிகப்பெரிய சாகச பயணமா இருக்கும். ஆனா யூடியூப்ல ஒருத்தர் அதை டெய்லியும் 10 தடவை ஏறி போடுறாரு. அப்புறம் பாராட்டியே ஆகணும். நான் எனக்கெல்லாம் ஒரு தடவை ஏறதுக்கே போதும்போது ஆயிடுச்சு. இல்லைன்னா பார்க்கணும். ஏன்னா நான் போன டைம் வெயில் டாப்ல இருந்த டைம், மத்தியானம் 12 to 3 அந்த மாதிரி டைம்ல போனேன். அதனால என்னால அது முடியல. ஒருவேளை இப்போ சரியா இருக்கலாமோ என்னமோ. பாப்போம் மக்களே. கண்டிப்பாக கொண்டாரங்கி மலையை உங்களுக்காக நான் போய் வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி இந்த வருஷம் வெள்ளிங்கிரி மலை திறந்திருக்காங்க. அதுக்கு போங்கிறது என்னோட ஒரு பெரிய கனவாவே இருக்கு 2-3 வருஷமா. இந்த வாட்டி யாரும் வரலைன்னாலும் நான் தனியாவே போறேன். இப்படி போய் அங்கேதாவது மக்களோட ஜாயின் ஆக முடியும்னு பார்ப்போம் மக்களை. பேசிக்கிட்டே யாராவது பேசி பண்ணி கிடைச்சாங்கன்னா அவங்களோடய கண்டினியூ பண்ணி போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே மக்களே, பாருங்க, நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஒன்னும் புரியல மக்களே. நல்லா பைபாஸ்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி ஒரு காட்டு வழி பாதைக்குள்ள மாதாஜி திருப்பி விட்டுருச்சு. கேட்டா அந்த ஊர் கொள்ளையகால் ரோடுங்குது. கொள்ளையகால் ரோடு கர்நாடகா பக்கம். இது கர்நாடகா பக்கம் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குன்னு இது அதே ஊருக்குள்ள போகுது. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. மாதாஜி ஏதாவது சொதப்பி கூட்டிட்டு போறீங்களா? இல்லைன்னா கரெக்டான பாதையில தான் போறோம். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் ரோடு இருக்கு, நான் கூட்டு போறேன்னு போட்டு படுத்தி எடுப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண போறீங்களா? ஒன்னும் புரியல. ஆஹா, ஏதோ ஒரு இன்டீரியரான வில்லேஜ் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது மக்களே. ஏன்னா காலையில நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். விவசாய வேலைகள் அது மரவள்ளி கிழங்கு பிச்சுன்னு நினைக்கிற அடுக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை டவர் கிடைக்காம இந்த மாதாஜி இங்க கூட்டிட்டு திரியுதான்னு தெரியல. காலையில எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ரோடு பிளசண்டா இருக்கு. எப்படி சொல்றது, நைன்னு ஆர்ன் அடிச்சுட்டு வராம ரோடு நல்லா அமைதியா ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா கரெக்டான பாதையா இருந்தா சந்தோஷம். தப்பான பாதையா இருந்தா அவ்வளவுதான், மண்டகாய ஆரம்பிச்சிடும். கேட்டுட்டு போலான்னா இங்க யாருக்கும் அதுக்கு 2 பேர் இருக்கா அந்த மலைக்கு. இல்ல பாலமலைங்கிறது உண்மையான பேரா, இல்ல மாதேஸ்வரன் மலைங்கிறது உண்மையான பேரா தெரியல. அதனால பாப்போம் மக்களே. பாலமலைன்னு போட்டுதான் மாதாஜி இனிமே போயிட்டு இருக்கோம். மாதாஜி இதுவரை கூட்டிட்டு போட்டோம். அப்புறம் மாதாஜி சரி வரலைன்னா வழக்கம் போல மக்களை கேட்டு அப்படியே நம்ம பொறுமையா போக வேண்டியது மக்களை. ஓகே மக்களே, இது ஒரு 5 கிலோமீட்டர் இந்த ரோடு இப்படிதான் இருக்கு. மாதாஜி சொல்லியிருக்கு இந்த ரோட்லயே போறான் இருக்கு. நானும் போயிட்டு இருக்கேன். போயிட்டு அவனுக்கு கன்டினியூ பண்றோம் மக்களே. மக்களே என்னன்னு சொல்ல, எப்படி சொல்ல. ஒரே ஒரு மலைக்கு தான் அட்ரஸ் கேட்டேன். மாதாஜி லெப்ட் ரைட்டுன்னு படுத்து எடுக்குது. ஒருவேளை அந்த மலைக்கு இப்படிதான் போகணுமா, இல்ல வேற எதுவும் வழி இருக்கா, இல்ல மாதாஜி வழி மாதிரி என்ன கடத்திட்டு போகுதா? என்ன கடத்திட்டு போய் என்ன ஒண்ணு போகுது? ஒண்ணும் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனா ஏன் இப்படி கூட்டிட்டு போயிருதான் தெரியல. லெப்ட் ரைட்டு அப்படின்ட்டு இந்த காட்டுக்குள்ள போட்டு படுத்துது மாதாஜி. இடம் நல்லாதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா லெப்ட் ரைட்டுன்னு வந்துட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட ரோடுகள் வேற தெரியுது. 2வது இது ரொம்ப கிராமப்புறமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அவங்கவுங்க சரக்குன்னு வராங்க. நம்ம எதுவும் பேசவும் முடியாது. அதனாலயே எவ்வளவு நேரம் நானும் கவனமாவே போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இதுல வேற ரோட்டு மேலே பைப் போட்டுக்கிறாங்க. பைப் மேலே எதுனா சண்டைக்கு வர்றாங்க. ஆடு மாடு இதெல்லாம் பசங்க உள்ள வருது. அப்ப எல்லாம் ஒரு ஆட்டாக்காரன் அவன். ஓகே, அவங்க ரெகுலர் ரோடுன்னு ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு அப்படிலாம் வந்தாங்கன்னா நமக்கு ரெகுலரான ரோடு இல்லை, அதையும் கொஞ்சம் அவங்க யோசிக்கணும்ல. இல்ல ஒருவேளை நம்ம வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஊருக்குனால தைரியமா வராங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. சர்றன்னு போறாங்க. நம்மளும் அப்படி போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் போய்
போற பாதை சரியான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. நான் 2-3 வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்ததுல அது பைபாஸ் மேலேயே இருக்க மாதிரி காட்டினாங்க. அது பைபாஸ் மாதிரியே அந்த வீடியோ தெரியல. நல்லா தார் ரோடு பெரிய ரோடா இருந்து அதுல இருந்து பாலமலை ரோடு உள்ள போச்சு. இது அந்த மாதிரி போய் நம்மள ஜாயின் பண்ணி விடுமா, இல்லைன்னா எங்கேயாவது வச்சு செய்யுமா? 10:30 மணிக்கு போலான்னு மாத்தாச்சு. இப்போ மணி 10 அப்போ சரியா தான் போயிட்டு இருக்குமா? நோ ஐடியா. அந்த மலை ஏற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்த பைக்ல. ரோடு ரொம்ப ஆஃப் ரோடா இருக்கும், அப்படியே கூச்சு போலான்ச்சு. சரி நம்ம கருவாச்சியை வச்சுட்டு ஒரு ஆஃப் ரோடு இல்லை, பல ஆஃப் ரோடு ஆல்ரெடி டைப் பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணிடுவோமே அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஏரி மாதிரி கிடக்கு. ஏரியா இல்ல குட்டையா? அது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப ஏரியா தான் இருக்கும் அது. நானும் ஒரு ஆஃப் ரோட் பைக் தேடிட்டே இருக்கும் மக்களே. கையில காசு இருந்தப்போ பைக் கிடைக்கல. சரி அப்புறம் அந்த காசை வீட்டுக்கு தேவைப்படுச்சுன்னு கொடுத்துட்டேன். இப்போ கையில கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன், ஆனா பைக் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா ஓவர் ரேட் சொல்றாங்க. என்ன சொல்றது? பாப்ப மக்களை கண்டிப்பா பார்த்துட்டே வாங்க.